ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டார் கலர்ஸ் தமிழ். இன்றைக்கி நாம் ஆற்றுல இருந்து எப்படி ஃப்ரெஷ்ஷான மீன் பிடிச்சு குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஆற்றுல இருந்து ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்த மீன் இது தான். எவ்வளோ ஜாலியாக துள்ளி குதிச்சுட்டு விளையாடிட்டு இருக்கு பாருங்கள். இதே துள்ளி குதிக்கிற மீன் எவ்வளோ அழகாக சட்டியில் கொதிக்குது பாருங்கள். இந்த ஆற்று மீனை நாம் பிடிச்சிட்டு வந்ததும் நல்லா க்ளீன் பண்ணி கல்லுப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி இந்த ஆற்று மீன் குழம்பு சும்மா நச்சுன்னு காரசாரமாக பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆற்று மீன் குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னா, ஒரு 15 வத்தல், சின்ன உள்ளி, பூண்டு, கொஞ்சமாக தேங்காய் நிறைய சேர்க்கக்கூடாது, ஒரு கைப்பிடி அளவு புளி இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக மல்லித்தூள், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், கொஞ்சம் அதிகமாகவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாய், ஒரு சின்ன மாங்காய் எடுத்து இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நாம் எடுத்து வச்சுருந்த பொடி உள்ளி, வத்தல், தேங்காய், பூண்டு, பொடி வகைகள் எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி வச்சுக்கோங்க. நாம் கழுகி வச்சுருந்த மீன் கூட மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்து புளி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சு கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதித்ததும் நாம் எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலை, பச்சை மிளகாய், மாங்காய் எல்லாம் சேர்த்து நல்லா வேக விடுங்க. இந்த ஆற்று மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது குழம்பாக இருக்கக்கூடாது. அப்படியே இந்த தண்ணியெல்லாம் வற்றி, நம்ம கிராமப்புற சைட்லலாம் சொல்லுவாங்க, அப்படியே சட்டி பற்ற இருக்கணும். அப்போ தான் இந்த ஆற்று மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆற்று மீன் குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா நம்மளோட சேனலை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா புதுசாக போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.